ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சிஐடி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜினுடைய லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் என்ன, இந்த இயருக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த காலேஜோடைய ரிவ்யூஸ் வந்து நம்ம பார்ட் 1ல் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க்கையும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க தாராளமாக நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய மார்க் அண்டு உங்களுடைய ரேங்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸஸ் தேவை அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய எஜுகேஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ் அண்ட் டிஎன்ஏ ரிலேட்டடான அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அட்டானமஸ் காலேஜ். இது நம்ம கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜினோட கவுன்சிலிங் கோடு அப்படின்னு பார்த்தோம்னா 2007 அப்படிங்கிறது கவுன்சிலிங் கோடு. இங்கே டோட்டலாக எத்தனை கோர்சஸ் இருக்குது, ஸோ அதுக்கு கேட்டகரி வைஸ் என்ன கட் ஆஃப் தேவை அப்படிங்கக்கூடியதை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இது வந்து 2024 க்ளோசிங் கட் ஆஃப் அண்ட் க்ளோசிங் ரேங்க். ஓகேங்களா, நம்ம வந்து பார்ப்போம் என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்குது. இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். ஸோ இங்கே செல்ஃப் சப்போர்ட்டிங் இருக்கும், எய்டட் கோர்சஸுமே இருக்கும். ஸோ பார்ப்போம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் ஏடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு டேட்டா சயின்ஸ். இது வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸு. இதுக்கான ஓப்பன் கேட்டகரிக்கான கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தோம்னா 195.5, பிசி 195, பிசிஎம் 195, எம்பிசி 193, எஸ்சி 185. எஸ்சிஏக்கு எந்த ஒரு சீட் அலாட்மெண்ட்டும் கிடையாது, எஸ்டிக்கும் எந்த ஒரு சீட்டும் கிடையாது. ஓகேங்களா, இதனோட ரேங்க் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ரேங்க் வந்து இந்த ரேங்க் உள்ளே இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் இந்த காலேஜை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேங்க் உங்களுடைய ரேங்க்கும் இதனுடைய ரேங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் இது தாராளமாக சாய்ஸில் வைக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் 184.5 ஓப்பன் கேட்டகரிக்கு. பிசி பார்த்தீங்க அப்படின்னா 179.5, பிசிஎம் பார்த்தீங்கன்னா 177, எம்பிசி 181, எஸ்சி 173.5, எஸ்சிஏ 164.5, எஸ்டிக்கு எந்த ஒரு சீட் அலோகேஷனும் கிடையாது. ஓகேங்களா, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் ஓப்பன் கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா 189, பிசி பார்த்திங்க அப்படின்னா 185, பிசிஎம் 184.5, எம்பிசி 184, எஸ்சி 173, எஸ்சிஏ 169, எஸ்டி 179. ஓகேங்களா, அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கெமிக்கல் இன்ஜினியரிங்லேயே செல்ஃப் சப்போர்ட்டிங். ஓகேங்களா, அதனுடைய கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 186, பிசி 183.5, பிசிஎம் 185.5, எம்பிசி 179.5, எஸ்சி 173, எஸ்சிஏ 143, எஸ்டி வந்து எந்த ஒரு சீட் அலோகேஷனும் கிடையாது. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் சிஎம் பிரான்ச் கோட். இதுக்கான மார்க் பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 196, பிசி சேம் ஆல்சோ. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பிசிஎம் 195, எம்பிசியும் பார்த்திங்கன்னா 195, எஸ்சி 185.5, எஸ்சிஏ 184.5, எஸ்டி பார்த்தோம்னா 173.5. ஓகேங்களா, அந்த ரேங்க் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா சிஎன், அதாவது சிவில் இன்ஜினியரிங்கில் செல்ஃப் சப்போர்ட்டிங். ஓகேங்களா, அதுக்கான கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 183, பிசி 178, பிசிஎம் 160, எம்பிசி 179.5, எஸ்சி 170.5, எஸ்சிஏக்கும் எஸ்டிக்கும் எந்த ஒரு சீட் அலோகேஷனும் கிடையாது. ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஓகேங்களா, இது வந்து எய்டட் கோர்ஸு 197 ஓப்பன் கேட்டகரிக்கு, 196 பிசி, 195 பிசிஎம், 195.5 எம்பிசி, எஸ்சிக்கு பார்த்திங்கன்னா 191, எஸ்சிஏ 186.5, எஸ்டிக்கு 186. ஓகேங்களா, அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஜினியரிங். ஓகேங்களா, இதுக்கான கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 196, பிசி 195.5, பிசிஎம் 195.5, சேம் கட் ஆஃப் தான். பட் இதுக்கு கட் ஆஃப் டிஃப்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இதுலேயே ஒரு 230 பேர் வந்து டிஃப்ரெண்ட் இருக்காங்க. ஓகேங்களா, அதனால் வந்து நமக்கு கட் ஆஃப் சேமாக இருக்குது, நமக்கு வந்து இங்கே கிடச்சிரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ அந்த ரேங்க் அப்படிங்கிறது முக்கியம். ஒவ்வொரு ரேங்க்லேயும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ வந்து ரேங்க் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஈசியில் பார்த்திங்க அப்படின்னா எஸ்சிக்கு 187, சரி எம்பிசிக்கு பார்த்திங்கன்னா 194.5, எஸ்சி பார்த்திங்கன்னா 187, எஸ்சிஏ 186.5,
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்சிஏக்கு உங்களுக்கு எஸ்டிக்கு எந்த ஒரு சீட்டும் கிடையாது. ஓகேங்களா? ட்ரிபிள் இக்கான கட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா, ஓப்பன் கேட்டகரிக்கு 193.5, பிசி 192.5, 119.5 பிசிஎம், 192 எம்பிசி, 180 எஸ்சி, 179 எஸ்சிஏ, எஸ்டிக்கு எந்த ஒரு சீட்டும் கிடையாது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னோம்னா, கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், செல்ஃப் சப்போர்ட்டிங் இதுக்கான கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 195, ஓப்பன் கேட்டகரி 195, பிசி 194, பிசிஎம் 194, கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் கட் ஆஃப் தான். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா எம்பிசிக்கு 193.5, எஸ்சி 185, எஸ்சியை பார்த்தீங்க அப்படின்னா 182.5, எஸ்டிக்கு எந்த ஒரு சீட்டும் கிடையாது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிளியில் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஓகேங்களா, யூஐ பிரான்ச் கோடு வந்து யூஐ இதுக்கான கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 192 ஓப்பன் கேட்டகரிக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா பிசிக்கு 190.5, பிசிஎம் 189, எம்பிசி 189.5, எஸ்சி 176.5, எஸ்சிஏ 170.5, எஸ்டிக்கு எந்த ஒரு சீட்டும் கிடையாது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஐஎம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸு இதுக்கான கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 195.5. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிசிக்கு 195, பிசிஎம் 194.5, எம்பிசி பார்த்தீங்க அப்படின்னா 194.5, கிட்டத்தட்ட இதுவுமே சேம் கட் ஆஃப் தான். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னம்னா எஸ்சி 185.5, எஸ்சிஏ 182, எஸ்டிக்கு 180.5 ஓகேங்களா. ரேங்க் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா எம்இ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 189, 185 பிசி, பிசிஎம் 187, எம்பிசி பார்த்திங்கன்னா 184, எஸ்சி 171.5, எஸ்சிஏ 175, எஸ்டி டேஸ். எம்எஃப் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் 184.5. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பிசி 182. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பிசிஎம் 181, எம்பிசி 179.5. அடுத்ததாக பார்த்திங்கன்னா எஸ்சிக்கு 164.5, எஸ்சிஏ 170, எஸ்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு சீட் அலோகேஷனும் கிடையாது. ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் 2024க்கான க்ளோசிங் கட் ஆஃப் அண்ட் க்ளோசிங் ரேங்க் ஓகேங்களா. இது வந்து நம்மளுடைய டிஎன்இஏ வெப்சைட்டில் அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து இருக்கக்கூடிய கட் ஆஃப் எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம ஒரு டேபிள் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜஸோடைய கட் ஆஃப் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுடைய மார்க் அண்ட் ரேங்க் பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு சாய்ஸ் லிஸ்ட் தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஒரு சாய்ஸ் லிஸ்ட் ப்ராப்பரான ஒரு சாய்ஸ் லிஸ்ட் கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங்.